ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம குருஜி ஒவ்வொரு தடவையும் எந்த தப்பு செய்யாம அதை எப்படி தானா வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு. அட அதுதானே நம்ம குருவோட திறமையே. யாராவது பேசும்போது தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது, இதுதானே அவரோட வேலையே. ஆமா, உண்மையதான் சொல்ற நீ. இந்த திறமையில நம்ம குருவை யாராலையும் மிஞ்ச முடியாது. இது திறமைன்னு வேற நீ பெருமையா சொல்ற. மகாராஜா, இல்லை அது குருவே. இந்த விஷயத்துல நான் வேற எதுவுமே பேச விரும்பல. எனக்கு முதல்ல அந்த வேலை முடியணும், அதுக்கப்புறம் தான் மத்த பேச்சுக்கள் எல்லாம். மகாராஜாக்கு என்ன ஆச்சு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு கோபமா இருக்காரு? வாழ்க மகாராஜா. மகாராஜா, மகாராணி சின்னாதேவியின் தந்தையார் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா, எந்த ஒரு அப்பாவுக்கும் தன்னோட மகளோட வீட்டுக்கு போகும்போது தன்னோட மருமகனே அவருக்கு வரவேற்பு கொடுக்கும்போது அவர் சந்தோஷம் ரெட்டிப்பாகும். வாங்க, உங்களுடைய அப்பாவை ஒன்னா போய் வரவேற்கலாம். வணக்கம் அப்பா. நல்லா இருங்கம்மா, நீடூழி வாழ்க. நீங்க விஜயநகரத்திற்கு வந்தது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மகாராஜா, நீங்க ரத்தினங்களை பத்திரமா பாதுகாத்ததுக்காக உங்ககிட்ட நேரடியா நன்றி சொல்ல வந்திருக்கேன்.